வணக்கம், என் பேரு யாழினி. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட தலைப்பு அன்பை கொடு. ஒரு ஊர்ல ஒரே வகுப்புல படிக்கிற அமுதா குமுதான்னு 2 குழந்தைங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பமும் ரொம்ப நட்பா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஊர்ல மகளிர் தினத்துக்காக பாட்டு போட்டி ஒண்ணு நடத்தினாங்க. அதுல அமுதாவும் குமுதாவும் கலந்துக்கிட்டாங்க. அமுதா நல்லா பாடி முதல் பரிசு வாங்கினான். ஆனா குமுதாவால அந்த போட்டியில ஜெயிக்க முடியல. அன்னையிலிருந்து குமுதா அமுதா கிட்ட பேசுறது இல்ல, அவங்க வீட்டுக்கு போறது இல்ல, அவளோட விளையாடுறதையும் நிறுத்திட்டான். இதனால அமுதா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் குமுதா வீட்டுல குமுதாவோட அம்மா வீட்டு குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவ குப்பைவாளி எடுத்துக்கிட்டு வெளியில வரான். அப்ப அமுதா வீட்டுல அமுதா உள்ள போறத பாக்குறான். உடனே அமுதா மேல உள்ள கோபத்தால குமுதா குப்பையை குப்பை தொட்டியில கொட்டாம அமுதா வீட்டு சவத்து ஓரத்துல கொட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். தெருவுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து அமுதா வீட்டு சவத்து ஓரத்துல குப்பையை கொட்டிட்டும் வந்துடுறான். அப்புறம் எதுக்காகவோ அமுதா அம்மா வெளியில வராங்க. அப்ப இந்த சுவத்து ஓரத்துல குப்பை கொட்டி இருக்கிறத பாத்துறாங்க. நம்ம தான் இந்த இடத்த எப்பயும் சுத்தமா வச்சிருப்போமே, எப்படி இந்த இடத்துல குப்பை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அமுதா, நீ எதுவும் இந்த இடத்துல குப்பையை கொட்டினியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவ, நான் ஏமா இந்த இடத்துல குப்பையை கொட்ட போறேன், நான் தான் மாடியில வளர்க்குற காய்கறி செடிக்கு இயற்கை உரம் வேணும்னு எல்லா குப்பையும் சேர்த்து வச்சிருக்கேனே, நான் ஏன் கொட்ட போறேன் அப்படின்னு அவ கேக்குறான். உடனே குமுதா வீட்டுல யாரும் கொட்டிருப்பாங்களோ அப்படின்னு அமுதாமா கேக்குறாங்க. உடனே சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அமுதா மேல உள்ள கோபத்தால குமுதா அவங்க வீட்டு சுவத்து ஓரத்துல வந்து குப்பையை கொட்டிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் மாடியில வளர்க்குற காய்கறி செடிக்கு அமுதா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா. அப்ப குமுதா யாருக்குமே தெரியாம அவ வீட்டு சுவத்துல வந்து குப்பையை கொட்டுறத பாத்துறா. இவ ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டு சுவத்துல குப்பையை கொட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா இவ இது எல்லாத்தையும் அள்ளி உரக்குழியில போட்டு அதை சேமிச்சு வச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் காலையில குமுதா எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறா. அப்ப அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கீரை கட்டு, கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் வெண்டைக்காய் காய்கறி இருக்கு. உடனே இவ யோசிக்கிறா, நம்ம வீட்டுல இவ்வளவு சீக்கிரமா யாருமே காய்கறி வாங்க மாட்டாங்களே, வாங்கினாலும் வீட்டு வாசல்ல காய்கறி இருக்காதே, எப்படி இங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சு அம்மா அம்மா அப்படின்னு கத்துறா. உடனே அவங்க அம்மா, ஏன் நீ விடிஞ்சு விடியாம இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, நம்ம வீட்டு வாசல்ல காய்கறி இருக்கு, நீங்க எதுவும் வாங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் எதுவும் வாங்கலையே குமுதா, சரி காய்கறி நல்லா இருக்கு, எடுத்து உள்ள வை, சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவளும் எடுத்து வச்சிடறான். அடுத்த நாளும் இதே மாதிரி தக்காளி, பச்சை மிளகா, முள்ளங்கி காய்கறி இருக்கு. ஆனா அது கூட இந்த தடவை ஒரு சின்ன சீட்டு இருக்கு. வேகமா போய் குமுதா அதை பிரிச்சு பாக்குறா. அதுல தன்னிடம் எது இருக்கிறதோ அதை கொடுப்பார்கள் அப்படின்னு எழுதிருச்சு. அதை பார்த்தோடனே இது அமுதாவோட கையெழுத்து தான் அப்படின்னு குமுதாக்கு தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, நம்ம அவங்க வீட்டுல கொண்டு போய் குப்பையை கொட்டினதுக்கு அவ அதுல வளர்ந்த காய்கறியை நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அதே சமயம் அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன குமுதா, காய்கறி வச்சவங்க அதுக்கு விலை எழுதி அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே போய் அம்மா கிட்ட போய் உட்கார்றா. அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லாமே எனக்கு தெரியும், நான் குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிடுவா அப்படின்னு சொன்னதுக்கு நீ அமுதா வீட்டு சுவத்து ஓரத்துல கொட்டின, ஆனா அவ அந்த குப்பையை சேகரிச்சு அதை எருவாக்கி அதுல வளர்ந்த காய்கறியை உனக்கு பரிசா நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டு போனா. நீ பாட்டு போட்டியில ஜெயிக்காததுக்கு காரணம் அமுதா இல்ல, அவ ஜெயிச்சதுக்கு நீ பெருமைப்பட்டிருக்கணும், அதை விட்டுட்டு பொறாமப்பட்ட, அதுவும் தப்பு. அவங்க வீட்டு சுவத்து ஓரத்துல நம்ம வீட்டு குப்பையை கொட்டினது அதை விட பெரிய தப்பு. அவ ஜெயிக்கிற அளவுக்கு பாடி இருக்கானா, அதுக்கு அவ என்ன முயற்சி பண்ணான்னு கேட்டு நீ தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டு அவ மேல கோவப்பட்ட, நம்ம வீட்டு குப்பைய அவங்க வீட்டுல போய் கொட்டுன, ஆனா அவ அதை எருவாக்கி அதுல விளைஞ்ச காய்கறியை உனக்கு கொடுத்துருக்கா. தன்னிடம் எது இருக்கிறதோ அதை கொடுப்பார்கள் அப்படின்னு அமுதாவதுல எழுத சொன்னதே நான் தான். இப்ப புரிஞ்சதா? நீ அவகிட்ட பொறாமப்படாத, எப்பயும் நட்பாயிரு, போடு அமுதாவை பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ வேகமா அமுதாவோட வீட்டை நோக்கி ஓடுனா. தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க. நன்றி.